டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 69 ஆண்டு காலம் இல்லாத ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய சட்டப்பேரவை தேர்தல். அதிக இடங்களில் வெற்றி பெற்றது தமிழக வெற்றிக் கழகம். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுக கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவு. ஆட்சியை இழந்த திமுக, எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த அதிமுக. 108 தொகுதிகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது தாவேக. ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார் என எதிர்பார்ப்பு. பெரும்பான்மை கிடைக்காததால் இதர கட்சிகளின் ஆதரவை நாடும் தாவேக. காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு கனிமொழி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுதான் ஜனநாயகம் என்றும் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் தோல்வி குறித்து ஆய்வில் ஈடுபட விரும்பவில்லை என கனிமொழி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் 3 மாநிலங்களில் பெண்கள் ஆளுங்கட்சியை தண்டித்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றிய பாஜக அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் கேரளாவில் 3 தொகுதிகளை பாஜக வெற்றி பெற்றுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, கேரளம், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் பெண்கள் சரியான தண்டனையை ஆளுங்கட்சிக்கு கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கருக்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் தாவேகாவிற்கு அழைப்பு விடுக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் கேட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விரைவில் விஜய் பதவியேற்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து அன்புமணிதான் முடிவு செய்ய வேண்டும் என சௌமியா தெரிவித்துள்ளார். பாமக சார்பில் போட்டியிட்ட சௌமியா வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் தாவேகாவிற்கு பெரும்பான்மை தேவைப்படுவதால் அக்கட்சிக்கு ஆதரவு அளிப்பீர்களா என சௌமியாவிடம் கேட்டபோது அதற்கு பதிலளித்த சௌமியா, அது குறித்து அன்புமணிதான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள விஜய் இதில் எந்த தொகுதியை ராஜினாமா செய்வார் என்ற விவாதம் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. கட்சி தொடங்கி முதல் முறையாக தேர்தலை சந்தித்த விஜய் பெரம்பூர், திருச்சி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் 2 தொகுதிகளிலும் எம்எல்ஏவாக இருக்க முடியாது. எனவே அவர் எந்த தொகுதியை ராஜினாமா செய்வார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. எனவே அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. தங்கம் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. சென்னையில் இன்று 1 சவரன் ஆபரண தங்கம் 1440 ரூபாய் குறைந்து 1,10,560 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமிற்கு 180 ரூபாய் குறைந்து 13,820 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.